வேலை ஆச்சா? காலம் காத்தாலேயே எல்லாம் போய் நேரத்தோட வெட்டி போடுறேன். காடு ஓட்டுறதுக்கு வண்டி வருதுன்னு சொல்லிட்டு வந்தீங்க. எங்க ஒத்தையால எம்புட்ட வெட்டி போட முடியும்? நானும் மந்தத்துலேருந்து வெட்டிக்கிட்டே தாங்கிறேன். இப்போதான் ஒரு 5-6 மரம் அரைக்கி விட்டுக்கிறேன் பார்த்துக்க. எல்லாம் மட்டையை அங்கங்கேயே போட்டேன். அதென்ன கொண்டு காட்டுக்கு வெளியே ஒரு ஓரமாக அடுக்கி வைக்கணும். காலம் காத்தாலேயே வந்து 5-6 மரம் தான் அரைக்கி விட்டுக்கிறீங்களா? அந்நேரம் முடிக்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நேரம் வேலையை முடிச்சிருப்பீங்கன்னு நான் வந்தேன். நான் மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கிறியா இல்லை மிஷினு நினச்சிக்கிட்டியா? வந்ததுலேருந்து நானும் பண்டிக்கிட்டே தாங்கிறேன். பாரு, மாட்டை பிடிச்சி அங்கங்கே கட்டிவிட்டு சாணியெல்லாம் வாரி அள்ளி கொட்டிவிட்டு அப்புறம் தானே நானும் வந்து அறக்க ஆரம்பிச்சுக்கிறேன். பாரு, எம்பிட்டு வெட்டி போட்டு வச்சுக்கிறேன்னு. நீ என்ன பண்ணுற? அந்த மட்டையெல்லாம் கொண்டு அங்கே போட்டு வை, அந்த அந்த முள்ளு மரத்துக்கு அடியில். அப்புறமா காஞ்சிச்சுன்னா எடுத்து போய் அடுக்கிக்கிடலாம். அப்புறம் விறகு கூட ஆகும். உம்பிட்டு மட்டும் நான் ஒண்டி எப்போ கொண்டு எங்கே சேர்த்துறது? பேசாமட்டிக்கு ஒரு பட்டறையாட்டம் போட்டு விட்டிங்களா கூட 4 கல்லை வச்சு 2 கோல் 4 கோல் அந்தாண்டி இந்தாண்டியும் கொடுத்து அப்படியே நாச்சும் அடுக்கி போடலாம். திருப்பி அங்கே போட்டு திருப்பி காஞ்ச வேட்டி இங்கே எடுத்து அடுக்கி எத்தனை வேலை செய்யறது? அட, அங்கே போட்டு வச்சினா தானே அப்புறமா சும்மா இருக்கிற நேரம் சேர்த்து அந்த அடிமட்டையெல்லாம் வெட்டி ஒரு பக்கமாக போட்டுக்கலாம்ல. இப்பயே ஒட்டுக்கா மட்டையை அடுக்கி வச்சுக்கிட்டு அப்புறம் அதை ஒரு வாட்டி அடிமட்டையை தனியாக வெட்டிட்டு கிடக்கணும். காஞ்சி போச்சுன்னா அது இரும்பாட்டம் இருக்கும், வேற வெட்டவே முடியாது. ஆமாம் ஆமாம், அதை நான் நினைக்கல. பார்த்துக்கிடுங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான். அப்புறம் இது காஞ்சி போச்சுன்னா எலும்பாட்டம் வெட்டவே முடியாது. சரி, அப்படித்தான் போடுறேன். அப்புறம் செத்தங்கூரி சும்மா இருக்குல்ல, அப்பப்போ வெட்டி போடுங்க தனித்தனியாக. அப்புறமா எடுத்து பட்டறை பிடிச்சிக்கிடலாம். ஆமாம், வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதுக்கு தான் சொன்னேன். சரி சரி, காட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்களான்னு டீ வச்சு எடுத்துகிட்டு ஓடியாந்தேன். அதான் பிளாஸ்கில் ஊற்றி கொண்டாந்துக்கிறேன். ஆடுறதுக்குள்ள அதை ஊற்றி குடிச்சுட்டு அப்புறமா வேலையை பாருங்க. சரி சரி, நான் ஊற்றி குடிச்சுக்கிறேன். நீ போய் அந்த மட்டையெல்லாம் எடுத்து அடுக்கு அந்த முள்ளு மரத்துக்கு அடியில். இது தண்ணி தான் இந்த வெயிலுக்கு அப்படி இழுக்குது பார்த்துக்க. ஒரு பெரிய வாட்டர் பாட்டிலில் ஒன்று பிடிச்சிட்டு வரக்கூடாது. நான் கொண்டாந்த கேனெல்லாம் காலி ஆகி போச்சு. இன்னும் கொஞ்சோண்டு தான், ஒரு முழுங்கு தான் இருக்குது. நான் என்னத்த கண்டேன், நீங்கள் எடுத்துகிட்டு போயிருப்பீங்கன்னுட்டு டீ மட்டும்தான் வச்சு எடுத்துகிட்டு ஓடியாந்தேன். சரி, கலப்பாக இருக்குமே, குடித்தா கொஞ்சம் தெம்பாக இருக்கும். நேரத்தோடு போயிட்டு வீட்லேயே சோறுக்கு இருந்துட்டுக்கலான்னு சோறு கூட போட்டு எடுத்துகிட்டு வரல. இப்படின்னு கண்டுந்தா சோறு போட்டாச்சும் எடுத்துக்கிட்டு வந்திருப்பேன். ஒரு ஃபோன் போட்டாச்சும் சொல்லியிருக்க மாட்டீங்க. நான் என்னத்த கண்டேன்? நீ இப்படி தோட்டத்துக்கு வருவன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃபோன் போட்டு விட்ருப்பேன். நீ வீட்டில் வேலை பார்த்துட்டு கிடந்த. சரின்னு போட்டு நானும் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி போ, அப்புறம் கொண்டாடாமல் வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? இன்னும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெட்டி போட்டு அப்புறம் வீட்டுக்கே போய் சோத்தை குடிச்சு போட்டு அப்புறம் வரலாம். காடு ஓட்டுறவன் என்ன நேரத்துக்கு வரான்னு தெரியல. அவன் என்ன சொன்ன நேரத்துக்காக வரான்? அவன் இஷ்டத்துக்கு வரது. என்னமோ ஏசவத்துக்கு காடு ஓட்டி விட்டு போறவனாட்டம். அது இல்லாமல் தென்னங்கண்ணை வேற 2-3 தூக்கி விட்டு போயிடுறான். கண்ணு தெரியாது, பக்கத்துலேயே நின்று பார்த்து ஓட்ட சொல்ல தெரியாது உங்களுக்கு. வாயில்ல இந்த காய்ச்ச காலத்தில் ஒரு மரம் வச்சு காப்பாற்றுறதுக்கு எம்பிட்டு சிரமமாக இருக்குது. அவன் பாட்டுக்கு ஓட்டி விட்டு போயிடுறான். நீங்களும் ஒன்றும் சொல்கிறது கிடையாது. வாயெல்லாம் நம்பக்கிட்ட மட்டும்தான். சரி ஆயா போ, நான் சொல்லிக்கிறேன். இப்பெல்லாம் எங்க ஒன்று சொல்லிட்டோமா அப்புறம் அடுத்த நாளைக்கு வரமாட்டுக்கிறாங்க. அப்புறம் அது தெரியல உனக்கு. பாவம், நல்லா ஈரப்பதமாக்கும் போது ஓடுறதுக்கு கூப்பிட்டோமா அதை சொல்லிவிட்டாங்களான்னு காஞ்ச வாட்டிக்கு 10 நாள் இழுக்கடிச்சுட்டான். அங்கே ஓட்டுறதுக்கு போயிட்டோனே இங்கே ஓட்டுறதுக்கு போயிட்டோனேன்னு இழுக்கடிச்சு போடுவானுங்க. அதுக்கு தான் சொல்ல மாட்டாத கொடுமைக்கு நானும் கம்முன்னு வாயை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம் ஆமாம், அது என்னமோ சரிதான். சரி, நான் ஒரு மட்டையாக இழுத்தி கொண்டு போடுறேன். அந்தாண்ட பத்ராளி அக்கா, வெறும் தென்னை ஓலையா இழுத்துக்கிட்டு திரியுறீங்க? ஆமாம் பத்மினி, மரம் நல்லா குட்டையாக இருக்கிறதுலேயே கீழே எல்லாம் கிளச்சிக்கிட்டு படர்ந்து போய் எல்லாம் கீழே கிடக்குதா. காடு ஓட்டுறதுக்கு ஒன்றும் வாட்டப்படலை. அதான் உங்கள் அண்ணா எல்லாம் அரைக்கி விட்டுக்கிட்டு இருக்கிற அப்படி காலையிலேருந்து. சரி, எடுத்துகிட்டு போய் அங்கே போடு அப்படின்னாங்க. அதான் கொண்டாந்து அடுக்கிறதுக்கு நானும் இழுத்துட்டு வரேன். இந்த பச்சை மட்டை என்னத்துக்கு இம்புட்டு தூரம் தூக்கிட்டு திரியணும்? அது வேற அவ்வளோ கனமாக இருக்குமே. அவத்திய காட்டில் ஒரு ஓரமாக அடுக்கி வச்சா அப்புறம் காஞ்ச வேட்டி கொஞ்சம் கனமாக இல்லாமல் இருக்கும்ல,
அப்புறம் இழுத்து கொண்டாந்து ஓரமா போட வேண்டியதானே. அதுக்கு இல்ல கீதா, அங்கேயே அடுக்கி வச்சாங்கன்னா அப்புறம் வெள்ளாமை பண்றதுக்கு எல்லாம் புதாராகி போயிடும். அப்போ அங்கேயே அப்புறம் நின்று போயிடும். காடு ஓட்டுறதுக்கு வாட்டமா இருக்காதுல்ல, ஓரம் பாரம் எல்லாம் அப்புறம் கொத்தி போடணும்ல. அது இப்படி ஒரு பக்கமா கொண்டாந்து போட்டா கையோட வேலை முடியும். அதுக்கு தான் கொண்டாந்து போடுவாங்களாக்கும். அது மட்டும் இல்ல, அப்படியே கடந்து போச்சுன்னா அப்புறமேட்டுக்கு அது புதாராகி எதனா பூச்சிப்புழு வண்டிக்கிடும் காட்டுல. நாம தினைக்கும் போகணும் வரணும், காட்டுல வேலை பார்க்கணும்ல. இந்த மரமட்டையெல்லாம் காட்டுல வைக்க கூடாது, இப்படி கொண்டாந்து தனியா தான் அடுக்கி வைக்கணும். இல்லக்கா, நான் என்னத்துக்கு சொன்னேன்னா அது பச்சை மட்டை கனமா இருக்கும்ல, காஞ்சிச்சுன்னா அவத்தையே காட்டிலேயே கிடந்தா கூட அப்புறம் தொடப்பம் கூட கிழிக்கிறதுக்கு ஆகும். அதுக்கு தான் சொன்னேன். அது வாஸ்தவம் தாம்மா கீதா. பத்மினி சொல்ற மாதிரி காட்டிலேயே போட்டு வச்சுமா அந்தாண்ட பரட்டி இந்தாண்ட பரட்டி அது வேலை தான். அது கையோட சிரமத்தை பார்க்காத ஒரு பக்கமா போட்டோமா தோட்டத்தில் வெள்ளாம் பண்றதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் பார்த்துக்க. அப்படியா, சரி சரிக்கா. நல்லா சுவாவை நீட்டமாக இருக்கிறதா பார்த்து ஒரு 4-5 மட்டன் தான் கொடுங்க. எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிற தொடப்பம் எல்லாமே கட்டை தொடப்பமாக ஆகி போச்சு. தொடப்பமாச்சும் கிழிச்சிக்கிடுறேன். எல்லாமே வெட்டி போட்டு அங்கங்கே காட்டில் தான் கிடக்குது. பரவலா உனக்கு எது தேவைப்படுதோ போய் பார்த்து எம்பிட்டு நீட்டமாக தேவைப்படுதோ எடுத்துக்கிடுவா, எத்தனை வேணாலும். நான் வேணான்னா சொல்கிறேன். சரி சரி, போய் எடுத்துக்கிடுறேன். அடிமட்டையே கையோட வெட்டிவிட்டே இழுத்துட்டு வந்துட்டீங்களாட்டுங்குது. சரி, அதை என்னத்துக்கு போட்டு முப்பிட்டு தூரம் தூக்கிட்டு திரியணும். கையோட பச்சையிலேயே வெட்டிவிட்டா தான் வெட்டுறதுக்கும் நல்லா சதுக்குன்னு நல்லா இருக்கும். ஆமாம், அதுக்கு தான் அங்கேயே அரைக்கி விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆறுனா விறகுக்கு கேட்டாங்களா கூட அப்படியே முட்டுன்னு கொடுத்து விட்டுலாம்ல. அதையும் சுமந்துக்கிட்டு திரியறதுக்கு தான் மேலு மட்டையை கொண்டாடலாம்னு கொண்டாந்து சேர்த்திக்கிட்டு இருக்கிறேன். அவங்க அரைக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பெல்லாம் ஆறுக்கா விறகு அடுப்பு வச்சு எறி விடுறாங்க. எதனா கேஸு காலியாகி போச்சுன்னா தான் அதுவும் கரண்ட் அடுப்பு வச்சுக்கிட்டு எறி விடுறாங்க. ஆறுனா அந்த செங்கல் சூளக்காரு ஆலக்கொட்டாய்க்காரு ஏது பார்த்து கேட்டு கொடுத்தீங்கன்னா தான். ஆனால் எனக்கு கொஞ்சம் தேவைப்படும் பார்த்துக்கிடுங்க. இந்த மாட்டுக்கு கூழு கீழே காசுறதுக்கு வேணும்ல, எனக்கு கொஞ்சம் எம்பிட்டு ரேட்டை போட்டு கொடுங்க, நானும் வாங்கிக்கிறேன். எல்லாமே கொடுத்து விடாதீங்க. எனக்குமே இந்த தண்ணி காய வைக்கிறதுக்கு மட்டும் தேவைப்படுங்க. ஒரு 100 ரூபாய்க்கு மட்டும் கொடுங்க. எத்தனை மட்டும் வருமே அப்புறமாட்டிக்கு. காட்டிலேயே தான் இன்னும் அவத்த கிடக்குது. இன்னும் பொறுக்கி விட்டையா கூட போடல. இன்னும் எம்பிட்டாவும் என்னன்னு தெரியல. அப்புறமா பார்த்துட்டு ஆளு கொஞ்சமா கூட வச்சுக்கிடுங்க. ஒரு அடி மட்டும் எம்பிட்டு ரேட்டுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியாது. நீங்க எங்கன்னா விலைக்கு கொடுக்குற இடத்துல கூட கேட்டு எம்பிட்டுன்னு சொல்லுங்க, நான் அம்பிட்டுக்கே கூட கொடுக்குறேன். அப்புறம் அம்பிட்டு கொடுத்துட்டு பத்திரக்காளியாக்கா அம்பிட்டு கொடுத்துடுச்சுன்னு அப்புறம் சலுப்பாய் பேர் பார்த்துக்கிடுங்க. ஆட, இதுல என்னக்கா போய் சலிச்சுக்கிறதுக்கு? தோட்டம் வச்சு மரம் காப்பாத்துறது எம்பிட்டு பெரிய விஷயம்னு எனக்கும் தெரியும். அதுல எம்பிட்டுக்கு நீங்களே கொடுங்க. இதை வேற போய் விசாரிக்கிறாங்க. சரி, இந்த மட்டையெல்லாம் ஓரமா போட்டு வாரேன். வாரீங்களா? போலாமா தோட்டத்துக்கு? அங்கதான் எல்லாம் மட்டையெல்லாம் கிடக்குது, பார்த்து பொறுக்கி அடக்கி கட்டி கூட எடுத்துக்கிட்டு போவீங்க இப்பயே. சரிக்கா, அப்படித்தான் போலாம். வாங்க, என்னமா கீதா போலாம் தானே? போலாங்க. அதான் வேலையெல்லாம் முடிச்சு போட்டு வந்துட்டோம்ல, அப்படியே போய் கத்தை கட்டி எடுத்துட்டு கூட வந்துடலாம் கையோட.